Student, you need to complex number la x is 2.8 la second sum. Show that root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5 equal to minus 3. இதுதான் வந்து நம்ம ஷோ தட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லேட், ஓகேங்களா, லேட் root 3 by 2 plus I by 2 root 3 by 2 plus I by 2 எடுத்துரும். இதனுடைய வந்து போலார் ஃபார்ம் என்னன்னா r into cos theta plus I sin theta. ஸோ r ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணால் r equal to root of, ஓகேங்களா, root of root 3 by 2 the whole square plus 1 by 2 the whole square. 1 by 2 the whole square. சால்வ் பண்ணா வரும் root of ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 by 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 1 by 4 ஆகிடும். இப்போ காமனாக 4 இருக்கா? ஸோ எப்படி வரும்னா 4 by 4 ஆட் பண்ணலாம். ஸோ வேல்யூ இஸ் 1, root 1 வேல்யூ இஸ் 1 தான். நெக்ஸ்ட் வந்து டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2, 1 by 2, y ஓட வேல்யூ 1 by 2 டிவைட் பை x ஓட வேல்யூ இஸ் root 3 by 2. 2 கேன்சல் ஆகிடுமா? 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்னா 1 by root 3. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by 3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 by 6. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ, அதாவது டீட்டானாலும் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். அப்போ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் root 3 by 2 ப்ளஸ் I, அதாவது I by 2 இமேஜினரி பாயிண்ட் லைஸ் எதில் வந்து இதில் வந்து லைஸ் பிட்வீன் த பாயிண்ட் எதில் வந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா by 2 ப்ளஸ் I by 2 root 3 by 2 I by 2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into cos, அதாவது ஆரோட வேல்யூ இது வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். cos 5 by 6 ப்ளஸ் I sin 5 by 6 போலார் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் root 3 by 2 ப்ளஸ் I by 2, ஓகேங்களா, I by 2 power 5 equal to 1 power 5 cos 5 by 6 plus I sin 5 by 6. பவரில் 5 கொடுத்தோம்னா 5 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ உள்ள வந்து மல்டிபிள் பண்ணால் வரும் 1ஓட வேல்யூ எனிதிங் பவர் வந்து 1 தான். ஸோ 1 அப்படியே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cos உள்ள மல்டிபிள் பண்ணால் 5 pi by 6 plus I sin 5 pi by 6. ஓகேங்களா? இப்போ டிமோரிஸ் தேரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிமோரிஸ் தேர பிரகாரம் cos 5 by 6 plus I sin 5 by 6. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சிமிலர்லி இது எப்படி போடுறோம் அப்படின்னா root 3 by 2 minus I by 2, ஓகேங்களா, மைனஸ் போட்டால் அதே மாதிரி 1 into cos 5 by 6 minus I sin 5 by 6 power 5. ஓகேங்களா? பவர் 5 அதே மாதிரி பவர் 5 போட்டால் என்ன வரும்? root 3 by 2 minus I by 2 power 5 1 power 5 cos 5 by 6 minus I sin 5 by 6 power 5 ஆகிடும். ஸோ 1 power anything is 1. ஸோ cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். டிமோரிஸ் தேரம் பிரகாரம் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். வி கெட் என்ன வரும் அப்படின்னா root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் எனக்கு -3 வரணுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன கண்டுபிடிச்சோம்? cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6. ஓகேங்களா? இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ சைனோட வேல்யூ கெட்டிங் கேன்சல். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும் 2 cos 5 pi by 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 2 cos 5 by 6 எப்படி எழுதலாம்? 2 cos pi minus pi by 6ன்னு எழுதலாமா? ஸோ இப்படி எழுதும்போது என்ன வரும்? cos 180 minus theta minus cos theta. ஸோ minus 2 into cos pi by 6ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ -2 into cos pi by 6ஓட வேல்யூ இஸ் root 3 by 2. ஸோ 2 getting cancel. ஸோ ஆன்சர் இஸ் -3. மீன்ஸ் ப்ரூவ். இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.